அண்ட சராசரத்தையும் அச்சுறுத்திய சூரபத்மனை அழிக்கும் பொருட்டு சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாகத் தோன்றினார் முருகப்பெருமான். அந்த 6 பொறிகளும் சரவணப் பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறியபோது பார்வதி தேவி அவற்றை ஒன்றிணைத்து ஆறுமுகனாக அணைத்துக் கொண்டார். முருகப்பெருமானின் கரத்தில் திகழும் வேல் தீமைகளை அழித்து நன்மையை நிலைநாட்டும் தெய்வீக ஆயுதம். சூரபத்மன் எனும் கொடிய அசுரனை அழித்து அவனை தன் மயிலாகவும் கொடியாகப் பறக்கும் சேவலாகவும் மாற்றியருளினார் முருகப்பெருமான். இது ஆணவத்தை அழித்து இறைவனிடம் சரணடைந்தால் முக்தி கிடைக்கும் என்பதற்கு ஒரு சான்றாகும். கார்த்திகேயன், ஷண்முகன், ஆறுமுகன், வேலாயுதன், கந்தன், சுப்பிரமணியன் என பல திருநாமங்களால் போற்றப்படும் முருகப்பெருமான் கலியுகத்தின் கண் கண்ட தெய்வம். அவர் பக்தர்களின் துயரங்களைப் போக்கி ஞானத்தையும் செல்வத்தையும் வழங்கும் ஞான பரம்பரையின் தலைவன். அவரது அருளினால் நம் வாழ்வு செழித்து அமைதி நிறைக. ஓம் சரவண பவ். இங்கே சில நேரம் விடுங்கள். ஒருவரும் அம்மன் குலத்தை நோக்க இழுத்தாதீர்கள். முருகப்பெருமானின் அருள் மட்டுமே அவனை மீட்கும். நாம் பரிகாரம் செய்ய வேண்டும். விடுவாய் தேவகோட்டை வண்ணக்குவை அழைக்க வேண்டும். பரிகாரம் அவசரமாக வேண்டும். மக்கள் திரண்டு ஒரு பேருந்தில் சொந்த ஊர் திரும்புகின்றனர். பாறையில் அமைந்த மாருதமலை முருகன் கோயில் அவர்கள் களைப்பு கட்டும் அரவாண்மை முழங்கும். கொடி ஏந்திய மாலை அணிந்த பக்தர்கள் கீர்த்தனை பாடத் துவங்குகின்றனர்.